வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். அன்னை மோட்டார் சார்பாக இப்போ எக்ஸ்ட்ரீம் 125 அப்படின்ற வண்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரீம் 125R அந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மைலேஜ் அதிகமாக கிடைக்கிற வண்டி ஸ்போர்ட்டிவாக இருக்காது, ஸ்போர்ட்டிவாக இருக்கிற வண்டி மைலேஜ் அதிகமாக கொடுக்காது. அப்படி இது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி கஸ்டமரோட எதிர்பார்ப்பு முழுக்க திருப்தி அடையிறதுக்காகவே இந்த எக்ஸ்ட்ரீம் 125R வண்டி வந்திருக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125Rோட இன்னொரு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்னென்ன, அது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ட்ரீம் 125Rோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 150cc மேலே தாங்க ஏபிஎஸ்ஸே இருக்குங்க. ஆனால் 125லேயும் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125Rலேயும் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஸ்க்கு தாங்க. டிஸ்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்க் 125 வண்டியில் சாத்தியமே இல்லைங்க. ஆனால் நம்ம ஹீரோ அது இம்பார்ட்டனாக நம்ம கஸ்டமரோட சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த ஏபிஎஸ்ஸையுமோ இந்த ஃப்ரண்ட்டு டிஸ்கையுமே நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எல்இடி ப்ரொடக்ஷன் லேம்ப் வந்திருக்குங்க. இது அதிக வெளிச்சமும் தரும், அதே சமயம் கண்ணும் கூசாது அப்படின்றதுனால கஸ்டமருக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. அடுத்து டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்ரு வந்துடுங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஷார்ப்பாக இருக்க மாதிரி மாடல் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குங்க. ஒரு 125RCC இருக்கிற வண்டி இவ்வளவு ஸ்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா அது ஹீரோ எக்ஸ்ட்ரீமாக மட்டும்தாங்க இருக்கும். அப்படியே நம்ம பேக் சைட் பார்த்தோன்னா இது என்னடா டயரில் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது வண்டியை ஓட்டிகிட்டு போகிறவங்க மட்டும் சேஃப்டியாக இருந்தால் பத்தாதுங்க, நமக்கு பின்னாடி உட்காந்து வரவங்களும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அதுக்காக லேடிஸோட சாரீஸோ இல்லை துப்பட்டாவோ இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பீஸ் நாங்கள் கொடுத்துருக்கோங்க. அதே பின்னாடி பார்த்திங்கன்னா டயர் ரொம்ப பெருசாக இருக்குங்க. 125cc வண்டியில் இவ்வளோ பெரிய டயர் அப்படின்றம்போது அது எக்ஸ்ட்ரீம் 125Rல மட்டும்தாங்க இருக்கும். அடுத்து நம்ம சஸ்பென்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. சஸ்பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோனோஷாக் சஸ்பென்ஸுங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்பெனியான சோவாவோட சஸ்பென்ஸுங்க. இது எக்ஸ்ட்ரீம் 125Rலேருந்து இந்த சஸ்பென்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் பிளாக் இருக்குங்க, ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறமேல ரெட் கலர் அவைலபிளாக இருக்குதுங்க. இதனடா வண்டி ஸ்போர்ட்டிவாக இருக்குது, இதனை இபிடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த இபிடி அப்படின்றது இன்ஜின் பேலன்ஸ் டெக்னாலஜிங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜினில் வைப்ரேஷனோ இல்லாட்டி சலசலன்னு ஒரு சவுண்டோ அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க. ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான் இந்த இபிடி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்க. இது டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும் அப்படின்னு உங்களோட கொஸ்டின் இருக்குங்க. 100லேருந்து 110 வரைக்கும் நம்ம ஸ்பீட் போய்க்கலாங்க. வண்டி ஸ்போர்ட்டிவாக இருக்குது, 125cc தான் சொல்கிறீங்க, அப்போ மைலேஜ் தான் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்களோட இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் 65 கிடைக்குங்க மைலேஜ். ஸ்போர்ட்டிவாக வண்டி இருக்குது, 125cc தான், அதே சமயம் 65 தான் மைலேஜ் 65 மைலேஜ் கிடைக்கும். இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி தான் எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125R உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்னை மோட்டார்ஸுக்கு அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியை உங்கள் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போங்க. இதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா சிபில் செக் பண்ணி இந்த வண்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் லோன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். அன்னை மோட்டார்ஸ், ஆஸ்பத்திரி ரோடு, சிவகிரி.